வணக்கம். 8ஆம் வகுப்பு இயற்கணிதத்தில் இருக்கக்கூடிய அந்த சமன்பாட்டை தீர்த்தல் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய கணக்குகள் பார்க்குறோம். ஒரு பேருந்தில் உள்ள 56 பயணிகளில், அப்போ அந்த பேருந்தில் 56 பேர் இருக்கிறாங்க. மொத்த பயணிகள் 56. சில பேர் ரூபாய் 8க்கான பயணச்சீட்டையும், அதில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான சில பேர் 8 ரூபாய்க்கு அந்த பயணச்சீட்டு வாங்குகிறாங்க, டிக்கெட் வாங்குகிறாங்க. மீதி உள்ளவர்கள் 56 பேரில் அந்த குறிப்பிட்ட சில பேர்னு ஒரு எண்ணிக்கை எடுக்கிறோம் இல்லையா, அது கண்டுபிடிக்க போகிறோம். அதிலிருந்து மீத பேர் 10 ரூபாய்க்கான பயணச்சீட்டையும் பெறுகின்றனர். பயணிகளிடமிருந்து பயணச்சீட்டு கட்டணமாக அந்த 2, அதாவது 8 ரூபா டிக்கெட் வாங்கினவங்க எத்தனை பேரோ அந்த அளவில் இருக்கிற மொத்த அளவு, 10 ரூபா டிக்கெட் வாங்கினாங்கல்ல அந்த எண்ணிக்கையில் உள்ள மொத்த அளவு, இந்த 2 பணத்தையும் கூட்டின விடை ரூபாய் 500 பெறப்பட்டுள்ளது எனில் ஒவ்வொரு பயணச்சீட்டு வகையிலும் எத்தனை பயணிகள் உள்ளனர், அந்த எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க. பயணிகள் எத்தனை பேர் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இதுக்கு ஏதேனும் ஒரு மாறியை பயன்படுத்தி அந்த எண்ணிக்கையை நம்ம குறிப்பிடணும். ரூபாய் 8க்கான பயணச்சீட்டை பெற்ற பயணிகளின் எண்ணிக்கை ஒய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒய் பேர். இப்போ 5ன்னு வந்துன்னா 5 பேர், 10ன்னு வந்துன்னா 10 பேர். அந்த அளவுக்கு நம்ம ஒரு குறியீடு ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ மீதி தானே 10 ரூபா டிக்கெட் எடுத்தவங்க, மீதிங்கிறது மொத்த எண்ணிக்கையான 56 பயணிகள் எண்ணிக்கையிலிருந்து அந்த ஒய்ன்னு நம்ம குறித்து வச்சுருக்கிற அந்த மாறியை கழிச்சிட்டோம்னா, ஒய்ங்கிறது 8 ரூபா பயணச்சீட்டு பெற்ற நபர்கள். அப்போ அதிலிருந்து மீதி 10 ரூபாய் பயணச்சீட்டு பெற்றவர்கள் 56 கழித்தல் ஒய். இப்போ இவங்க 8 ரூபாய் மதிப்புள்ள பயணச்சீட்டு வாங்கியிருக்காங்க. அதனால் இது ரெண்டையும் பெருக்கி 8 ரூபாய்க்கு எவ்வளவு டிக்கெட் விற்றுருக்குங்கிறத பார்க்கலாம். 56 கழித்தல் ஒய் அப்படிங்கிறது 10 ரூபா டிக்கெட் வாங்கினவங்க. அதனால் இவங்க 2 பேரையும் பெருக்கி 10 ரூபா கட்டணம் எவ்வளவு பெறப்பட்டுள்ளதுன்னு பார்க்கலாம். அந்த 2 கட்டண அமைப்பையும் கூட்டினது தான் 500. இப்படி இந்த மாதிரி குறிப்புகளை நன்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த சமன்பாடு உருவாக்கியெல்லாம் அதன் பிறகு கணக்கு எளிமையாக இருக்கும். 8 ரூபாய்க்கு கட்டணம் பெறப்பட்டது, எண்ணிக்கை ஒய், மதிப்பு 8, அதனால் ஒய் பெருக்கல் 8. 10 ரூபாய் கட்டணம் பெறப்பட்டது, 56 மைனஸ் ஒய்ங்கிறது எண்ணிக்கை, அதனுடைய மதிப்பு 10. அப்போ 56 மைனஸ் ஒய் பெருக்கல் 10. இந்த ரெண்டையும் கூடுதல் செய்கிற விடை தான் 500. அந்த கண்டக்டர் சார் அவங்கள்ட்ட இருந்து பணம் வசூல் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ஒட்டுமொத்த பணமும் 500. இதுதான் சமன்பாடு. இந்த ரெண்டையும் கூடுதல் செஞ்சு 500ன்னு சமன்பாட்டை உருவாக்கணும். பயணிகளிடமிருந்து பெறப்பட்ட பயணச்சீட்டு தொகை 500, அதாவது ஒய் பெருக்கல் 8ங்கிற மதிப்பும் 56 மைனஸ் ஒய் பெருக்கல் 10 அப்படிங்கிற இந்த 2 மதிப்பையும் கூட்டுன விடை 500ங்கிறத எழுதிட்டு இதன் பிறகு இந்த கணக்கீட்டை தொடங்குகிறோம். அப்போ ஒய்யையும் 8ஐயும் பெருக்கிறோம், 8 ஒய். இந்த 10 எடுத்து ஒவ்வொரு ஆள்லையும் பெருக்கும்போது 10 பெருக்கல் 56 560, ஒய் பெருக்கல் 10 10 ஒய், கழித்தல் அடையாளம் கழித்தல். சார் பின்னாடி இருக்கிற நம்பரை எடுத்து முன்னாடி பெருக்கலாமா? தாராளமாக பெருக்கலாம். அது இங்கே எழுதப்பட வேண்டிய மதிப்பு நம்ம இங்கே எழுதியிருக்கிறோம், அதனால் பங்கீட்டு பண்பின்படி அதை பெருக்கலாம். அப்போ 56 பெருக்கல் 10 560 ஆகுது. ஒய் பெருக்கல் 10ங்கிறது 10 ஒய் ஆகுது. இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு, அதனால் மைனஸ் அடையாளம் பெருக்கல்ல. இப்போ இந்த 8 ஒய்க்கும் மைனஸ் 10 ஒய்க்கும் ஓரின உறுப்புகள் அப்படிங்கிறதுனால அது ரெண்டையும் கழிக்கணும். ஒன்று கூட்டலாக இருக்குது, ஒன்று கழித்தலாக இருக்குது. அப்போ கழிக்கணும். 10ல் 8 கழித்து 2, அது பெரிய அடையாளம் மைனஸ், அதனால் மைனஸ் 2 ஒய். இந்த 560 அங்கே கொண்டு போயிடணும். மாறிலி உறுப்பாக இருக்கிறது, தனி எண் மதிப்பாக இருக்கிறத அங்கே கொண்டு போய் எண் மதிப்போடு சேர்த்துடணும். அப்போ 500 கழித்தல் 560. அப்போ அந்த 560ல் 500 கழித்து அதற்குரிய விடை மைனஸ் 60ஆக வருகிறது. 10 ஒய்யில் 8 ஒய் கழித்து மைனஸ் 10 ஒய்ங்கிறதுனால மைனஸ் 2 ஒய்யாக வருகிறது. ஒரு சம அடையாளத்துக்கு இருபுறமும் மைனஸ் இருந்ததுன்னா அதை வகுத்து நீக்கிடலாம், அல்லது மைனஸால் பெருக்கி நீக்கிடலாம். எப்படி வேணாலும் புரிந்து கொள்ளுங்கள். 2 பக்கமும் ஈக்குவல்ட்ட நடுவில் மையமாக வச்சு 2 புறமும் ஒற்றை உறுப்புகள் இருக்கும்போது அதில் மைனஸ் இருந்தால் அந்த மைனஸை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ அந்த மைனஸ் இருபுறமும் நீக்கப்பட்டாச்சு. அப்போ 2 ஒய் ஈக்குவல் டு 60ன்னு இருக்கும். அப்போ ஒய் ஈக்குவல் டு
இந்த 60க்கு கீழே வகுத்தலாக இந்த பெருக்கல் 2 இங்கே வகுத்தலாக வந்துடணும். அப்போ ஓரன் 2 30 2 60 32 6 0 சேர்த்துட்டு 30 2 60. அப்போ ஒய்ங்கிறதுனுடைய மதிப்பு 30. ஒய்ங்கிறது யாருன்னு சொல்லியிருக்கிறோம்? 8 ரூபாய் பயணச்சீட்டு பெற்ற நபர்கள். அப்போ 8 ரூபாய் பயணச்சீட்டு பெற்றவரோட எண்ணிக்கை அப்படிங்கிறது 30 பேர். ஒய் பேர் அப்படிங்கிறது எதை குறிக்குது? எண்ணிக்கையை குறிக்குது. அப்போ 30 பேர் 8 ரூபா பஸ் டிக்கெட் வாங்கியிருக்காங்க. மீதி பேர் 10 ரூபா டிக்கெட் வாங்கியிருக்காங்கன்னா மொத்தம் 56. 56ல் 30 போக மீதம் இருக்கக்கூடியது கழித்து பார்த்தா 26. அப்போ 26 பேர் 10 ரூபாய்க்கு பயணச்சீட்டு வாங்கியிருக்காங்க. 30 பேர் 8 ரூபா பயணச்சீட்டையும் 26 பேர் 10 ரூபா பயணச்சீட்டையும் வாங்கியிருக்காங்கிறத இந்த கேள்வியினுடைய விடையாக நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோங்க. இதை நீங்கள் சரிபார்த்தல் முறையை செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் அதே விடை தான் வரும். 30ஐயும் 8ஐயும் பெருக்கி வர்ற விடையையும் 26ஐயும் 10ஐயும் பெருக்கி வர்ற விடையையும் கூட்டினீங்கன்னா 500 வரும் அப்படிங்கிறது செக் பண்ணி பாருங்கள். வாழ்த்துகள்.